ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான அரேபியன் ஸ்டைல் மந்தி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம ஊர்ல எப்படி பிரியாணி ஃபேமஸோ அதே போல இங்க மந்தி வந்து அரபு நாடுகள்ல ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி ரெசிபிய இப்ப ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. மந்தி செய்யறதுக்கு மந்தி மசாலா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 டீஸ்பூன் குருமிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 காஷ்மீரி மிளகா வந்து சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகா இல்லைன்னா நீங்க நார்மலான மிளகாவா இருந்தா ஒரு 2 மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 பிரியாணி இலை, 2 டீஸ்பூன் பட்டை, 6 ஏலக்காய், 10-12 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ ஆட் பண்ணி எல்லா ஸ்பைசஸையும் மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 1 கிலோ சிக்கனுக்கு வந்து சரியா இருக்கும். நான் 4 லெக் பீஸ் வந்து வாங்கியிருக்கேன் 1 கிலோ அளவுல. இப்ப பாருங்க, சேர்த்த எல்லா ஸ்பைசஸையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம வறுத்த எல்லா ஸ்பைசஸையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்ப நம்ம மந்தி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. காஷ்மீரி சில்லி இல்ல அப்படின்னா நீங்க நார்மலான வரமிளகா 2 சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மந்தி மசாலா ரெடி பண்ணியாச்சு. இருக்கட்டும், நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு இருக்கிற மாதிரி சிக்கன் லெக் பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேங்க. மந்திக்கு இந்த மாதிரி பெரிய பீஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பிரியாணிக்கு சேர்க்கிற மாதிரி மீடியம் சைஸ்ல பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் பெரிய சைஸா போடும் போதுதான் மந்தி வந்து பார்க்க நல்லா இருக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் லெக் பீஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாங்க. அப்பதான் நம்ம சேர்க்கிற மசாலா எல்லாம் உள்ள இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சிக்கன். இப்ப நான் இந்த மாதிரி 4 லெக் பீஸ்லயுமே ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான மந்தி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு டேஸ்டுக்காக தான், இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா சிக்கன்ல சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனுக்குள்ள நம்ம கட் பண்ணிருக்கிற அந்த இடத்துல எல்லாம் நல்லா மசாலா உள்ள இறங்குற மாதிரி ஃபுல்லா தடவி விட்டுருங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி தடவிட்டேன். இப்போ இதோடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். 4 லெக் பீஸ்க்குமே சேர்த்து நான் வந்து உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ஹாஃப் டே கூட ரெஸ்ட் விட்டுட்டு செய்யலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம இன்னைக்கு ஓவன்ல செய்யாம டைரக்டாவே ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போறோம். சப்போஸ் உங்ககிட்ட ஓடிஜி இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா ஒரு ஹாஃப் டே நீங்க நல்லா ஊற விட்டுட்டு ஓடிஜிலேயே வந்து சிக்கனை சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப இது அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறி வரட்டுங்க. சிக்கன் ஊறி வரக்குள்ள அரிசியும் ஊற போட்டுக்கலாம். மந்திக்கு நான் இன்னைக்கு 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவாவே மந்திய பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்வாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க சீரக சம்பா ரைஸ்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துட்டேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்ப மந்தி ரெடி பண்றதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே 7-8 பல்லு பூண்டை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. மந்தியில நம்ம பெருசா காரம் வந்து சேர்க்க மாட்டோம். மிளகு பச்சை மிளகாவோட காரம் தான் அதிகமா இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப பிரவுன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும். நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வதக்க வேண்டாம். இதோடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்ப இதோடவே நான் ஒரு 1/2 மணி நேரம் சிக்கனை இந்த மாதிரி ஊற வச்சிருந்தேன். நம்ம ஊற வச்ச சிக்கனை அப்படியே அந்த ஆயிலேயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே சிக்கனையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மந்தி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப பிளேவர்ஃபுல்லாவும் இருக்கும். சிக்கனை உள்ள சேர்த்துட்டு அப்படியே டச் பண்ணாம மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். ஒரு வாட்டி நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்ப சிக்கனை நல்லா பரட்டி விட்டுட்டு இதோடவே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்க்கணுங்க. நம்ம நார்மலா பிரியாணிக்கு செய்யும் போது ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ்ல இருந்து 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். ஆனா மந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்பதான் சரியா இருக்கும். இப்ப நம்ம 3 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தோம். நான் 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணியை வந்து சேர்த்துட்டேன். 5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துட்டு 6வது கிளாஸ் வந்து நம்ம சிக்கன் ஊற வச்சிருந்த
இந்த பாத்திரத்தை அலசி ஒரு கிளாஸ் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஹை ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாங்க. நமக்கு சிக்கன் வந்து ஹாஃப் குக்காய் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஓவன்ல செய்யற மாதிரி இருந்தா இந்த மெத்தட் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. சிக்கனும் பாத்தீங்கன்னா 50 to 60% வந்து குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வெந்து வந்த சிக்கன் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து நல்லா கலந்துருக்கறனால இப்ப ரைஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பாத்திரத்தோட சேர்க்காம கையில எடுத்து போட்டுக்கோங்க, அப்பதான் தண்ணியோட அளவு சரியா இருக்கும். இப்ப இதோடவே ஒரு மீடியம் சைஸ் காஞ்ச லெமன் வந்து சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட பாதி அளவுக்கு காஞ்ச லெமன் தான் இருந்தது, அதனால ட்ரையா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து லெமனை வறுத்துட்டு நான் சேர்த்திருக்கேன். நல்லா காஞ்ச லெமன் இருந்தா நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணியும் அரிசி ஈக்குவலா வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்ப அரிசி வந்து வரதுக்குள்ள நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீதி இருக்கிற மந்தி மசாலாவை மிக்சிங் பவுல்ல நான் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, மசாலா இந்த மாதிரி கலந்துட்டேன். இப்ப முதல்ல எந்த மாதிரி நம்ம ஸ்டெப் செஞ்சோமோ அதே போலவே சிக்கன்ல மறுபடியும் மசாலா ஃபுல்லா கோட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நான் மசாலா ஃபுல்லா கோட் பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நான் அடுப்புல சாதம் வச்சிருந்தோம், ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ்ல சிக்கன் பொரிக்கிறதுக்காக பேன்ல ஆயில் சேர்த்துக்கிறேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. திருப்பி ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாத்தி வச்சு நல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 50% குக் பண்ணிருக்கோம், மீதி 50% மட்டும் ஃப்ரை ஆகி வந்தா போதும். இப்ப பாருங்க, சிக்கனை 2 சைடும் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் யூஸ் பண்ணிருக்கிற பேன்ல ஒரு சிக்கன் தான் போட முடியுது. நீங்க வேணும்னா தோசை தவா யூஸ் பண்ணி கூட சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்க, இப்ப திருப்பி விட்டு சிக்கனை ஃபுல்லா வந்து குக் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு சிக்கனை குக் பண்ணிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. மீதி இருக்கிற சிக்கனையும் இது போலவே நான் ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பக்கம் நம்ம ரைஸும் பாத்தீங்கன்னா தண்ணியும் ரைஸும் ஈக்குவலா வந்துருச்சு. நல்லா ஃபுல்லா ஒரு வாட்டி அடியில இருந்து கலந்து விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் அடுப்புல வச்சு மேல வந்து பாத்திரத்தை வச்சுக்கிறேன். மூடி வச்சிருவோம். நல்லா டைட்டா இருக்கிறதுக்காக மேல ஒரு வெயிட் வச்சுக்கிறேன். ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்திலேயே நமக்கு ரைஸ் நல்லா குக் ஆயிருங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். அவ்வளவுதான், நம்மளோட மந்தி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரைஸ் எல்லாம் ஒட்டாம நல்லா சூப்பரா வந்திருக்கு. நல்லா அடியில இருந்து கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை அப்படியே மேல வச்சுக்கலாங்க. நான் 2 சிக்கன் பீஸ் மட்டும் தான் உள்ள வைக்க முடியுது, அதனால 2 மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். வச்சுட்டு இதுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக உள்ள வந்து சின்ன பாத்திரத்துல கறித்துண்டு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்ல புகை வர ஆரம்பிக்கும். மாதிரி புகை வர ஆரம்பிக்கும் போது அப்படியே மூடி வச்சிடலாங்க. இந்த மாதிரி செய்யும் போது சிக்கனுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி பிளேவரும் பிரியாணிக்கும் நல்ல ஒரு ஸ்மோக்கி பிளேவர் கிடைக்கும். இப்ப அப்படியே மூடி வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிக்கலாம். இதே போலவே மீதி இருந்த 2 சிக்கனுக்கும் நீங்க ஸ்மோக்கி பிளேவர் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிக்கிறேன். நம்மளோட டேஸ்டியான அரேபியன் ஸ்டைல் மந்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்டா டெம்பரிங்காக தாளிப்பு கரண்டியில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு கையளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 7 to 5 பாதாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப பாதாமும் முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதோடவே கொஞ்சமா காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம மந்திக்கு ஒரு ஸ்பெஷல் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பிரியாணிக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுவோமோ அதே போல மந்திக்குன்னு ஒரு சட்னி ரெடி பண்ணுவாங்க. அதை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேங்க. அதுக்காக மிக்ஸி ஜார்ல 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி 3 தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு மல்லித்தலைய தண்டோடவே ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்க, அவ்வளவுதான், நம்ம மந்தி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி வந்து ராவா தான் இருக்கும். மந்தி வந்து சட்னி வச்சு சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்குங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம மந்தியை சர்வ் பண்ணிடலாங்க. மந்தி சர்வ் பண்ற மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேட்ல ஃபுல்லாவே மந்தியை சர்வ் பண்ணிட்டு அது மேல வந்து சிக்கன் வச்சு சர்வ் பண்ணணும். அப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நான் ஒரு பெரிய பிளேட் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம மந்தி பிரியாணியை ஃபுல்லா சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிட்டு இது மேலேயே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் திராட்சையை வந்து சேர்த்துக்கலாம்.
நெய்யோடவே ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான மந்தி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப நான் ஒரு சிக்கனை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு சாஃப்டா ஜூசியா இருக்குன்னு. இதே போல நீங்களும் மந்தி பிரியாணிய ஒரு டைம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரெண்டான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.